வணக்கம், நான் suryathangaraj. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான மக் கேக் செய்யணுங்கிற ஆசை நிறைய பேர்த்துக்கு இருக்குங்க. ஆனால் அது நல்லா வரலின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. ஆனால் இந்த கேக் வந்து இன்க்ரீடியன்ட்ஸும் ரொம்ப கம்மி, நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த கேக் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கை நீங்கள் மக் கேக்காக தான் பண்ணணுங்கிறது கூட இல்லைங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கேக் வேணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற டிஃபன் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக சாக்லேட் பிஸ்கெட்ஸ் வேணுங்க. அது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இன்றைக்கி ஓரியோ எடுத்துக்கிறேன். இது ஒரு 20 rupees ஓரியோ பேக்குங்க. இதில் இருக்கிற பிஸ்கெட்ஸ் எல்லாம் போட்டு நான் மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கெட் மாவில் இப்போ கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு பேட்டர் மாதிரி வரணும். தோசை மாவு பதத்தில் இருக்கணும். கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன 2 இன்க்ரீடியன்ட்ஸ் அவ்வளோதாங்க, பிஸ்கெட்டும் பால் மட்டும்தான். இதுக்கு மேலே உங்களுக்கு சாக்கோ சிப்ஸு இல்லை சாக்லேட்ஸ் உள்ளே போடுறதுனா நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான டீ கப்ஸ் இருந்தால் அது எடுத்துக்கோங்க. அதை வச்சு உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணால் கேப் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எந்த கேப் இல்லாமல் இருக்குது. இப்போ இதை 4 கப்பை வெளியே எடுத்துடலாம். இப்போ இதையே ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை ஒரு டீ கப்பில் இந்த மாதிரி ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம பாதி கப்புக்கு மட்டும் இந்த பேட்டரை உள்ளே ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே நமக்கு தேவைப்பட்டால் சாக்கோ சிப்ஸு இல்லைன்னா இந்த மாதிரி சாக்லேட்ஸ் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம டீ கப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற வெசல்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த கேக் வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆகும். நம்ம வெசலை ப்ரீஹீட் பண்ணும்போதும் சரி, கேக் வேகும் போதும் சரி, அடுப்பு சிம்லேயே இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் கூட ஒரு 5 மினிட்ஸ் வைக்கலாம். இது ஒரு ரொம்ப சிம்பிளான கேக்குங்க, ரொம்ப டேஸ்டியான கேக்கு கூட, ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. இந்த கேக்கு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் சீக்கிரமாகவே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.